கமெண்ட்ஸ் பண்ணுவோம். ஸோ குட் மார்னிங் எவ்ரிவன். மறுபடியும் நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ இட்ஸ் ஆல் மேட்டர்ஸ் இன் யூட்டிலைசிங் த டைம். எல்லாருக்குமே அதே 24 hours தான். ஸோ ஹூ இஸ் யூட்டிலைசிங் த டைம் இன் அ எஃபிஷியன்ட் வே, அவங்களுக்கு அதிகமான ரிசல்ட் கிடைக்குது, அவ்வளோதானே தவிர மற்றபடி நோ ஒன் இஸ் சுப்பீரியர் அண்ட் அனதர் ஒன் இஸ் இன்ஃபீரியர். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த எஃபர்ட் புட் பை அண்ட் இண்டிவிஜுவல். ஸோ அந்த எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகுதுன்னா மாற்றங்கள் இருக்கு. ஒருத்தருடைய ப்ராக்ரஸ் அதிகமாகவும் இன்னொருத்தருடைய ப்ராக்ரஸ் குறைவாகவும் இருக்கு. சரியா? சரி, ஓகே. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற டாபிக் ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். உங்களுக்கு இப்போ பை திஸ் டைம் யூ ஷுட் நோ வாட் இட் இஸ் இல்லையா? ஆஸ் யூஷுவல் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ரீவைட் அந்த எபிசோடெல்லாம் ரீகேப் போடுவாங்க இல்லையா? போன நாளில் என்ன முடிஞ்சதோ அதை அப்படியே கொஞ்சம் போட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நேற்று நம்ம பார்த்தது வந்து கோல்டன் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் ஆர் மாடிஃபையிங் மெத்தட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். இந்த ரெண்டுத்துல எது கேட்டாலும் அதுதான் எழுதணும். மாடிஃபையிங் மெத்தட் அப்படின்னா as the name suggests, it modifies the literal or grammatical rule of interpretation. லிட்ரலா ஒரு விஷயத்துக்கான அர்த்தம் இதுதான் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா அந்த லிட்ரலான அர்த்தம் கொடுத்தா என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, the will of the legislature would not be fulfilled. அதாவது எதற்காக அந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கோ அந்த அதனுடைய பலன் என்ன பண்ணது கிடைக்காமல் போயிடும். அந்த லிட்ரலா வைட்லி அக்செப்டட் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தா அப்ப என்ன பண்றாங்க, அந்த இன்டர்பிரிட்டேஷனை மாடிஃபை பண்றாங்க. டு வாட் எக்ஸ்டென்ட்? நாட் டு என்டையர்லி சேஞ்சிங் த ப்ரொவிஷன்ஸ் ஆர் ரூல்ஸ், அந்த மாதிரி பண்ணல. டூ ஆல்டர்னேட்டிவ் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் பாசிபிள் அப்படிங்கிற போது ஈவன் தோ சச் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் லெஸ் அக்செப்டட் ஆர் இட் ஹேஸ் டு பி ஓவர்லுக், அதை எடுத்துக்கிட்டு அந்த பர்பஸை சால்வ் பண்றாங்க. நேற்று சில கேஸ்லாஸ் பேர் சொன்னேன். அதுல ஒரு கேஸ்லோட பேர் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு கிளாஸ்க்கு போயிடுறேன். லீவ் அஸ் ஸ்னாப் அப்படின்னு ஒரு கேஸை பத்தி சொன்னேன். அதாவது ஒரு வண்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நிறுத்தாம போயிட்டதா அவங்க மேல வழக்கு கொடுக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, ஐ அப்ளைட் பிரேக் அட் த டைம் ஆஃப் ஆக்சிடென்ட், ஐ ஸ்டாப் அண்ட் தென் ஒன்லி ஐ ஃப்ளீ அவே ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லிட்ரலா அந்த வேர்டு ஸ்டாப் அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்டர்பிரேட் பண்ணோம் அப்படின்னா it means that person has not done any offense or any wrong. பட் ஆனா என்ன பண்ணல, அவங்க லிட்ரலான மீனிங்கை கொடுக்கல. they have what they have done is they have given a wider interpretation such as to fulfill the intention of that particular act, why that act was enacted, to give cooperation to the investigating authority and to provide proper and ஸ்பீடி ரிலீஃப் ஆர் அடிக்வேட் ரிலீஃப் டு த விக்டிம். இது எப்படி சாத்தியமாகும்? அந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஒருவர் ப்ராப்பரா அந்த ஆக்சிடென்ட் நடந்ததும் நின்று சரியான ஒத்துழைப்பை அந்த அதிகாரிகளுக்கு வழங்கி விபத்து தொடர்புடைய தகவல்களை தெரிவித்து பண்ணா மட்டும்தான் என்ன ஆகும், ப்ராப்பரா அந்த இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதற்காக இயற்றப்பட்ட அந்த ஆக்டுக்கு கீழே ஒருத்தரை நம்ம சார்ஜ் பண்ணிருக்கும் போது we cannot take the literal meaning of the word stop. அப்போ அவர் சொல்றது கரெக்ட் தான், அவர் சொல்றது தப்பு கிடையாது. எஸ், எனி பர்சன் அட் த டைம் ஆஃப் மேக்கிங் அன் ஆக்சிடென்ட் would apply பிரேக் இல்லையா? ஸோ அதுதான் லிட்ரலா ஒரு விஷயத்துக்கான அர்த்தத்தை எடுத்துக்காம என்ன பண்றாங்க, they are modifying it so as to apply to the ரியல் பர்பஸ் ஆஃப் த ஆக்ட். உண்மையாக அந்த சட்டத்தின் நோக்கம் நிறைவேறும் வகையில அவங்க என்ன பண்றாங்க, they are interpreting the word even though it is not an exactly a literal meaning or a grammatical meaning. சரியா? இதற்கு பெயர் கோல்டன் ரூல் ஆர் மாடிஃபைடு ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். ஏன் கோல்டன் ரூல்? as the name suggests, because it gets the better outcome or the yield is maximum அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்ப அந்த அவுட்கமை சரியான பாதைக்கு கொண்டு செல்றதுனாலயோ இல்ல பெட்டர் அவுட்கம் கொடுக்கறதுனாலயோ அந்த ரூலுக்கு பேரு கோல்டன் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். சரியா? ஸோ இதான் நம்ம இது பார்த்தோம். வராதவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஜெனரல் பிரின்சிபல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் பேரு ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், ஹார்மோனி as the name suggests. என்ன ஹார்மோனிங்கிறது? ஒரு ஒற்றுமை. இட் ஷுட் பி ஹார்மோனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரங்கள்ல ஒரே ஆக்ட்ல இருக்கக்கூடிய 2 செக்ஷன்ஸ் ஆர் ஈவன் ஒரே செக்ஷன்ல 2 கான்ட்ரடிக்டிங் ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறதா பிளெயின் ரீடிங்ல தெரிய வரும். அதற்காக
கோர்ட் வந்து என்ன பண்ணக்கூடாது, எடுத்ததும் இட் இஸ் ஷுட் நாட் ஸ்ட்ரக் டவுன் த ப்ரொவிஷன்ஸ் ஸ்டேட்டிங் ஒன் திங் இஸ் ரெபக்னன்ட் டு த அனதர். ஒன்று இன்னொன்றுக்கு முரணாக இருக்கிறது, இந்த சட்டத்தின் இந்த பிரிவு இந்த பிரிவிற்கு முரணாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16 கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஆர்டிகல் 14 என்ன சொல்றாங்க, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 15ல ஸ்டேட் ஷால் நாட் டிஸ்கிரிமினேட் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் வாட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 16ல ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ இதை மேம்போக்கா பார்த்தா ஆர்டிகல் 15ம் ஆர்டிகல் 14ம் வயலேட்டிங்கா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். நீங்க நல்லா ஆழ்ந்து படிச்சீங்க அப்படின்னா, பிகாஸ் ஸ்டேட் ஷால் நாட் டிஸ்கிரிமினேட் பேஸ்ட் ஆன் ஒன்லி சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் ப்ரொவைடட் அண்டர் செக்ஷன் 15. என்னென்ன, ரேஸ், caste, செக்ஸ், creed, பிளேஸ் ஆஃப் பர்த் ஆர் எனி அமாங் தெம், அதாவது மோர் தென் ஒன் கிரைட்டீரியா. அப்ப அதை தவிர வேற ஏதாவது ஒரு வகையில ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆள் எடுக்கிறாங்க, சரியா? ஹில் ஸ்டேஷன்ல இருந்து வரவங்களுக்கு ஹைட்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், எ மேல் should have been in a height of 170 centimeter. But those who are coming from the hill areas of or the tribal areas of Nilgiris district, such as Masinagudi, Gudalur, Pandalur, etc., shall be at the height of 165 centimeter அப்படின்னு சொல்லுது. இதனால ஒருத்தரோட ரைட் என்ன பண்ணுது, பாதிக்கப்படுது. அவரு ஒருத்தர் வராம போயிட்டா இன்னொருத்தருக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ இந்த கீழே இருக்கிற நபர் என்ன பண்றாரு, திஸ் ப்ரொவிஷன் இஸ் டிஸ்கிரிமினேட்டிவ் பேஸ்ட் ஆன் என்னது, பேஸ்ட் ஆன் ஆர்டிகல் 15 அண்ட் இட் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 14 சொல்றாரு. ஸோ இந்த பிளைன் ரீடிங் படி பார்த்தா கோர்ட் ஷுட் டிசைட் இன் ஃபேவர் ஆஃப் ஆர்டிகல் 14 அண்ட் இட் ஷுட் ஸ்ட்ரக் டவுன் ஆர் மாடிஃபை த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆர்டிகல் 15. ஆனால் கோர்ட் என்ன பண்ணாது, அப்படி பண்ணாது. அதுதான் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். பிகாஸ் every act, every sections, every provisions, every words used in the particular legislation or in the particular act is intended to serve some purpose. Intended to serve some purpose. சரியா? அப்போ ஏதோ ஒரு நோக்கத்திற்கு, ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு அது பொருந்தணுங்கிற ஒரு எண்ணத்துலதான் சட்டம் இயற்றப்படுது. nobody would say two things by same mouth, இல்லையா? நட்சத்திரம் அப்படி நடக்குது. ஆனால் ஒருவர் ஏதோ ஒரு விஷயத்தை தான் மீன் பண்ணுவாரு. எஸ் ஆர் நோ, தேர் கேனாட் பி டூ திங்ஸ். ஸோ இப்போ இந்த ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது இதுதான். ஒரு சட்டத்தின் இரண்டு பிரிவுகள் ஒன்றோடு ஒன்று முரண்படுவதாக தெரிந்தாலும் கூட அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன, எப்படி இன்டர்பிரட் பண்ணா ரெண்டுத்தையுமே அப்ஹோல்டு பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி இன்டர்பிரேஷன் பண்றதுக்கு பேர் தான் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது பேரு. ஸோ அப்ப ஜட்ஜ் என்ன மீன் பண்ணுவாரு, ஆர்டிகல் 15 இவங்க டிஸ்கிரிமினேட் பண்ணிருக்காங்கிறத சொல்ல முடியாது. பிகாஸ் டெமோகிராபிக்கலி iodine content or some kind of biological factors would be there, so that the person in that particular area might be little dwarf when compared to places of common area. சரியா? அப்ப அதற்காக அவர்களுக்கு ஒரு பிரிவிலேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால ஒரேடியா நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு விஷயத்தை டிஸ்கிரிமினேஷன் எடுக்க முடியாது. இட் இஸ் ஃபார் லிமிடெட் பர்பஸ். வித் ரிகார்ட் டு ஆல் அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் த கேட்டகரி ஃபிக்ஸ்ட் இஸ் சேம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ரிட்டன் எக்ஸாமினேஷன் சேம் ரூல்ஸ், பிசிக்கல் எக்ஸாமினேஷன் சேம் ரூல்ஸ். உனக்கு 50 புஷ்அப்ஸ், உனக்கு 8 கிலோமீட்டர்ஸ் 2 மினிட்ஸ்ல ஒரு 8 மினிட்ஸ்ல ஓடி வரணும். இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ எவ்ரி ரூல்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஆர் சேம். திஸ் திங் இஸ் பீன் டன் ஃபார் அஸ் அ given a demographical privilege. அதாவது அங்க இருக்கக்கூடிய கால நிலைக்கு ஒரு மனிதனுடைய வளர்ச்சி உள்ளதா இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்களுக்காக கொண்டு வராங்க. அப்போ அது வந்து இட் கேனாட் பி கால் டு பி வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 14. நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள். இப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரலாம். இது கேஸ்லாம் இல்லை, இது மாதிரி வேற ஃபேக்ட்ஸ் வரும்போது கோர்ட் என்ன பண்ணோம், இப்போ எப்பயுமே நம்ம ஐஓஎஸ் கிளாஸோடைய ஸ்டார்டிங் டேஸ்ல சொன்னதுதான், கோர்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபார் த லா அப்படின்னு சொல்றேன். அப்போ கோர்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபார் த லா அப்படின்னு சொல்லும்போது when it comes within provision of a same law, then it should be more in favor of that. புரியுதா உங்களுக்கு? கோர்ட்டுங்கிறது சட்டம் சரியானது அப்படிங்கிறத வச்சுட்டு தான் அந்த கோர்ட் என்ன பண்ணும், அந்த கேஸை ஹியர் பண்ணும். ஸோ இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் த பர்சன்
who is aggrieved of some provision of the law stating that this violation of fundamental rights or other aspects, it is for him to prove. Onus of proof is always on the person who is alleging the non-est of law. அதாவது சட்டம் சரியில்லை, சட்டம் முரணாக இருக்கிறது அப்படின்னு எவர் ஒருவர் ஒரு ஆர்குமெண்ட்டை எடுத்துட்டு போறாரோ அந்த ஆர்குமெண்ட்டை ப்ரூவ் பண்ண வேண்டியது அந்த நபருடைய என்னது ஒரு விஷயம். சரியா? இதுதான் வந்து ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். தட் இஸ் when two or more provisions of the same act or statute are repugnant, the court will try to construe the provisions in such a manner, if possible, as to give effect to the both by harmonizing them with each other. இரண்டையும் ஹார்மோனைஸ் பண்ணி ஒன்றுபடுத்தி ஒன்னோட ஒண்ணு உயர்ந்தது கிடையாது, ஒன்னோட ஒண்ணு தாழ்ந்தது கிடையாது, இரண்டுமே ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஏற்றப்பட்டது. அப்போ அந்த ரெண்டையுமே நான் என்ன பண்றது, ரெண்டையுமே அப்போல்டு பண்றதுக்கு ஏத்த மாதிரி நான் என்ன பண்றேன், இன்டர்பிரட் பண்றேன். சரியா? So that is what harmonious construction is about. Simple. Legislature must not have intended to approbate and reprobate at the same time. One cannot blow both hot and cold at the same time. Correct? அப்போ it should be have some purpose. இதுதான் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். இது அதிகமா நம்ம வந்து எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஆக்ட்லயுமே யூஸ் பண்ணுவாங்க. பட் இட் இஸ் மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் while interpreting the provisions of constitution, because as you always know, constitution is a mother document. Almost our rights and other rules of democracy and other justices like social, economical, political and other things follow from that particular law, மதர் லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து வருது. அப்போ அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை அப்ஹோல்டு பண்ணும் பொழுது ஒரு ப்ரொவிஷன் ஆஃப் தட் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் அனதர் ப்ரொவிஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ரெப்ரகனன்ஸ் வரும்போது 99% the court will try to harmonize both the provisions. எப்படி இன்டர்பிரட் பண்ணா ரெண்டுத்தையும் அப்ஹோல்ட் பண்ண முடியும் அப்படி இன்டர்பிரட் பண்ணிட்டு it will try to uphold the law and not to declare the law as null and void. சரியா? அதுக்காக பண்ணதே கிடையாதா சார், இல்ல பண்ணவே முடியாதா சார் அப்படின்னா பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. வேரியஸ் அமெண்ட்மெண்ட்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டிடியூஷன்ல நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டி NJAC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. ஜட்ஜஸ் உடைய வித் ரிகார்ட் டு ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட், கொலிஜியம் ரூல் வாஸ் அபவுட் டு பி அபாலிஷ்ட் பை தட் பர்டிகுலர் ஆக்ட், NJAC ஆக்ட். சரியா? அப்போ கோர்ட் அதை ஹியர் பண்ணும் பொழுது even though that amendment is also a part of constitution, அதுல NJAC கமிட்டின்னு ஒரு ப்ரொவிஷனை ஆட் பண்றாங்க. அந்த கமிட்டிக்கு ஹெட்டா பிரைம் மினிஸ்டரை வைக்கிறாங்க, லீடர் ஆஃப் அப்போசிஷன் வைக்கிறாங்க அண்ட் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை வைக்கிறாங்க. even though that provision is a constitutional provision, they are going through that whether it can be accepted. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா it is very much against the basic feature doctrine. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இஸ் த பேசிக் ஃபீச்சர் டாக்ட்ரின். அதை வயலேட் பண்ற மாதிரி இருக்கு, எந்த வகையிலையும் இதை ஏத்துக்க முடியாது. இட் அமௌண்ட்ஸ் டு இன்டர்வென்ஷன் ஆஃப் ஸோ என்னது, அப்போ அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த NJAC ஆக்டை வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஸோ இட் இஸ் நாட் ஆல்வேஸ் நெசசரி டு ஹார்மோனியஸ்லி uphold provisions of a same act or same thing, but at the maximum, to the maximum, you should try to uphold all the provisions of law. இதுதான் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். அதற்காக வேற வழியே இல்லை, ஏதாவது ஒன்றை விட்டு தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமெண்ட்மெண்ட்டுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் இல்லை ஒரு பேசிக் ஃபீச்சர் டாக்டரினுக்கும் ஒரு முரண்பாடு வருது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த மாதிரி டைம்ல சில காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வேற வழியே இல்லைன்னா they would definitely என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரக் டவுன் த லா. சரியா? என்னுடைய ஸ்கிரீன்ல வந்து யாரும் வெயிட் பண்றதா காமிக்கல. ஸோ எனக்கு தெரியல ஏன் ஒரு ஸ்டூடெண்டால உள்ள வர முடியலன்னு தெரியல. அட்மிட் கொடுத்தாலுமே ஸ்டில் அகைன் அண்ட் அகைன் இஸ் ஐ டோன்ட் நோ, தேர் மே பி சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ். சரியா? சரி, ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜெனரல் பிரின்சிபல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். when two provisions of the same act or even at times there might be difference or there might be contradicting provisions with regard to
ஒன் ஆக்ட் அண்ட் அனதர் ஆக்ட். அப்ப அது கூட எந்த அர்த்தத்துல இந்த ஆக்ட்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இந்த அர்த்தத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இருக்கு. எவிடன்ஸ் ஆக்ட்ல கோர்ட்னா என்னங்கிறத சொல்லியிருப்பாங்க வேற மாதிரி. இன்னொரு ஆக்ட்ல கோர்ட்னா என்னங்கிறத வேற சொல்லியிருப்பாங்க. எவிடன்ஸ் ஆக்ட்ல கோர்ட் இன்க்ளூட்ஸ் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ், ஆர்பிட்ரேட்டர், அவங்க எல்லாம் வந்து கோர்ட் அப்படிங்கிற இதுல வரமாட்டாங்க. அந்த எவிடன்ஸ் ஆக்டும் இவங்களுக்கு அப்ளை ஆகாது. இன்னொரு இடத்துல அவங்களுடைய அதிகாரம் வேற வாரதாக இருக்கும். அந்த ஆர்பிட்ரேட்டர் would amount to be a கோர்ட். கோர்ட்னா நார்மலா ஒரு ஜட்ஜை குறிக்கும், ப்ரிசைடிங் ஆஃபீஸரை குறிக்கும் இல்லையா? அதுதான் வந்து செக்ஷன் 3 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்ல கோர்ட் சொல்லியிருக்கும். இன்னொரு இடத்துல அது வேற மாதிரி இருக்கும். அப்ப இதையும் அதையும் கூட நம்ம என்ன பண்ண முடியாது. யூ cannot கம்பேர். It may be enacted in a different note or for different purpose. That may be enacted or understood or kept given meaning for different act or different facts or different provisions. சரியா? ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ரிக்ட் ஜாக்கெட் ஃபார்முலாங்கிறது கிடையாது லால. அந்த கரண்ட் ஃபேக்ட், சர்க்கம்ஸ்டன்சஸ், சிச்சுவேஷன்ஸ், வாட் வாஸ் த ப்ரிவைலிங் அவுட்கம், இப்படி நம்ம இதை இன்டர்பிரட் பண்ணா என்ன வெளிப்பாடு வரும், என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் a determining factor with regard to இன்டர்பிரிட்டேஷன். சரியா? ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ஜெனரல் பிரின்சிபல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன், ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். இது சம்பந்தமா ஒரு 2 கேஸ்லாம் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து ஸ்டேட் ஆஃப் பாம்பே வர்சஸ் எஃப்என் பல்சாரா. ஸ்டேட் ஆஃப் பாம்பே வர்சஸ் பல்சாரா. கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு உயர்ந்த நிலையை அடையும் போது அதிகமா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு டிஸ்பியூட் வருது, கான்ஸ்டிடியூஷன் படி போறாங்க அப்படின்னா அது அதிகமா எதுல வரும்னு பாத்தீங்கன்னா என்ட்ரி 7ல வரும். சரியா? திஸ் கேஸ் இஸ் ஆல்சோ வித் ரிகார்ட் டு என்ட்ரி 7. என்ட்ரி 7 என்ன? சாரி, லிஸ்ட் 7, ஷெட்யூல் 7, ஷெட்யூல் 7. கான்ஸ்டிடியூஷன்ல டிஃபரெண்ட் ஷெட்யூல்ஸ் இருக்கு இல்லையா? அதுல 7th ஷெட்யூல் இஸ் வித் ரிகார்ட் டு லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட். 3 லிஸ்ட் இருக்கு, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். இப்போ நம்ம மேலோட்டமா பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து பர்டிகுலர் லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதோட தொடர்புடைய இன்னொரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் யூனியன் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு விஷயம் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ ஸ்டேட் வுட் ஃபைல் அண்ட் பெட்டிஷன் பிஃபோர் த கோர்ட். மறுபடியும் உங்க ஃப்ரெண்ட் வந்து சார் ப்ளீஸ் அட்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டோட பேர் சொல்றாரு. பட் ஆனா இங்க யாரும் வெயிட்டிங்ல இருக்கிறதா காட்டவே இல்லை. அவரோட மறுபடியும் ட்ரை பண்ண சொல்லுங்க திருப்பி வர்றதுக்கு. ஐ எம் நாட் ஐ எம் நாட் ஐ எம் அலோவிங் எவ்ரி ஒன் தான், யாரையும் நான் இது பண்ணல. அவருடைய இது வந்து இங்க இதுவாக மாட்டேங்குது. சரியா? ஸோ அவரை மறுபடியும் ட்ரை பண்ண சொல்லுங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, மேக்ஸிமம் நான் அலோவ் பண்ண தான் செய்யறேன், நான் ஒன்றும் இது பண்ணல. சரி, ஓகே. இந்த ஸ்டேட் ஆஃப் பாம்பே வர்சஸ் எஃப்என் பல்சாரா இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதான் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அப்ப இருக்கக்கூடிய அந்த பாம்பே, அதாவது இன்றைய மகாராஷ்டிரா இருக்கு இல்லையா, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் சேல் அண்ட் லிக்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை பாஸ் பண்றாங்க. அந்த ஆக்டை பாஸ் பண்ணும் பொழுது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இந்த பவர் வந்து கொஷின்ல வருது. பிகாஸ் வித் ரிகார்ட் டு ஸ்டேட் ப்ராஹிபிட்டிங் பொசஷன் அண்ட் சேல் ஆஃப் அ லிக்வர், இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் த லிக்வர் தட் ஹஸ் பீன் இம்போர்ட்டட் ஃப்ரம் அதர் பிளேசஸ். அப்போ இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு லிஸ்ட் படி பார்த்தா. அப்ப அவன் இம்போர்ட் பண்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் வழங்க விட்டு, நான் இம்போர்ட் பண்றேன்னா எஸ் டெஃபினெட்லி ஐ வுட் பி பொசஸிங் தட் பை வர்ச்சியூ ஆஃப் தட் இம்போர்ட்டிங் லைசன்ஸ் ஆர் சம்திங். பட் டோட்டல் பார் வித் ரிகார்ட் டு பொசஷன் அண்ட் சேல் ஆஃப் அ லிக்வர், ஹவு இட் கேன் பி டேக்கன் கரெக்ட் அப்படிங்கிறதான் கொஸ்டின். வெதர் இட் இஸ் கான்ட்ரடிக்டிங் ஆர் வெதர் த ஸ்டேட் ஹேஸ் பவர் வித் ரிகார்ட் டு சம்திங் விச் இஸ் இன் சென்ட்ரல் லிஸ்ட் அப்படிங்கிறதா இந்த இதுல கொஸ்டின். அப்போ கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மற்ற ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அதெல்லாம் எடுத்து இட் cannot be taken in such a strict note. What is the outcome of this particular enactment அப்படிங்கிறத பார்த்து அது எந்த சப்ஜெக்ட்ல இருக்கு, ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கா, அப்போ இந்த ப்ராஹிபிஷன் வித் ரிகார்ட் டு பொசஷன் அண்ட் சேல் ஆஃப் லிக்வர் இஸ் வேலிட் அப்படிங்கிற மாதிரி அப்போல்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா என்னன்னா ஆப்வியஸ்லி த இன்டென்ஷன் ஆர் த ஆப்ஜெக்ட் இஸ் மேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு விஷயம், ஒரு ஹெல்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கலாம். வித் ரிகார்ட் டு டொபேக்கோ ஆர் என்னது ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் வந்து சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? டொபேக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்,
சிகரெட் இருக்கு இல்லையா, நிக்கோட்டைன், நார் நிக்கோட்டைன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே யூனியன் லிஸ்ட்ல இருக்கலாம். ஆனால் ஹெல்த் அப்படிங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கலாம். அப்போ ஸ்டேட்ல ஒரு ஹெல்த் ஹசார்டஸ் கிரியேட் பண்ணக்கூடிய சூழ்நிலையை தடுக்கிறதுக்காக நாளைக்கே கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபார் பர்சன் அபோவ் 45 years of age who are prone to diabetes and other kinds of ailments, sale of cigarette is prohibited அப்படின்னு ஒரு இதை கொண்டு வராங்க அப்படின்னா, அப்ப என்ன பண்ண முடியாது, சிகரெட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஆர் ஃபாலிங் அண்டர் த சென்ட்ரல் லிஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியாது. பிகாஸ் த பர்பஸ் இஸ் டு என்ன, த பர்பஸ் இஸ் டு protect the health of its own people. That health, if it is coming under the subject of a particular list, the court should always look into the outcome or the purpose rather than a mere word or mere observance. நமக்கு பார்வைக்கு ஒண்ணு தெரியலாம், ஆனா அதோட நோக்கம் வேறவா இருக்கும். அப்ப நம்ம அதோடைய உண்மையான விஷயத்த கான்ஸ்ட்ரூ பண்ணி ரெண்டுத்துல எது இல்ல ரெண்டுத்தையும் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் பாம்பே வர்சஸ் எஃப்என் பல்சாரா அப்படிங்கிற கேஸ். இன்னொரு கேஸ் இருக்கு, இந்த நிறைய கேஸ்லாஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் இம்யூனிட்டி கம்பெனி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இந்த கேஸுடைய ஃபேக்ட்ஸும் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பெங்கால் இம்யூனிட்டி கம்பெனி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், சில கேள்விகள்லாம் நீங்க உங்களுக்கு அப்டேட் பண்ற மாதிரி இருக்கணும். ஒரு குவிஸ் மாதிரி கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் கேஸ்ல, பெங்கால் இம்யூனிட்டி கம்பெனி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார்? ஃபேக்ட்ஸ்லாம் விட்டுருங்க. நான் என்ன கேட்கறேன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ரூல், சே ஃபார் எக்ஸாம்பிள் பொல்யூட்டர் பே பிரின்சிபல் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எந்த கேஸ் கிளாஸ்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளூர் சிட்டிசன் ஃபோரம் கேஸ் அதுல கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி இது ஒரு கேஸ்ல கொண்டு வந்திருப்பாங்க, ஃபிளச்சர் கேஸ்ல. அப்சல்யூட் லயபிலிட்டி எம்சி மேத்தா கேஸ்ல. அந்த மாதிரி இந்த ரூல்ஸோ இல்ல ஏதோ ஒரு பிரின்சிபல்ஸோ இல்ல இது இந்த வழக்குல தான் முதல் முறையாக இது செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெங்கால் இம்யூனிட்டி கம்பெனி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படிங்கிற கேஸுக்கு ஒரு விஷயம் இருக்கு. கான்ஸ்டியூஷனல் குவிஸ்னு கூட வச்சுக்கோங்களேன். உங்களை யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம்ல, நான் ஒரு 1 minute பிரேக் எடுத்துக்கிறேன். உங்களை யாருக்காவது இந்த கேஸோடைய இம்பார்ட்டன்ஸ், பெங்கால் இம்யூனிட்டி கம்பெனி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், எனி ஐடியா? சாட் பாக்ஸ்ல சும்மா டைப் பண்ணுங்க, தப்பா இருந்தா கூட பரவாயில்ல. சரி, நான் ஃபேக்ட் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க யோசிச்சுட்டு இருங்க. சரியா? நான் இப்போ அதுக்கான ஆன்சர் சொல்லல. இந்த பெங்கால் இம்யூனிட்டி கம்பெனி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகாரோடைய ஃபேக்ட் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? This is with regard to taxation. Bengal Immunity Company would be slapped with tax by state of Bihar, stating that the product of that particular company has been delivered at our state, so you have to pay a tax அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க, டாக்ஸ் இம்போஸ் பண்றாங்க. பட் பெங்கால் இம்யூனிட்டி கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி அட் த டைம் அட் த பிளேஸ் ஆஃப் ஆரிஜின், எங்க நாங்க இதை டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எடுக்கிறோமோ, வேற அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இஸ் சிச்சுவேட்டட், ஸோ தட் இஸ் இன் வெஸ்ட் பெங்கால். அந்த வெஸ்ட் பெங்கால்ல என்ன பண்ணிருக்கு, இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல சேல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட், எங்களுடைய இந்த பயோமெடிக்கல் ப்ராடக்ட். ஸோ நாங்கள் ஆல்ரெடி இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், பிளேஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் எங்களுடைய இதில் வெஸ்ட் பெங்காலில் ஆல்ரெடி வி ஹவ் பேட் டேக்ஸ் ஃபார் சேம் திங், ஸோ இட் அமௌண்ட்ஸ் டு டபுள் டாக்ஸேஷன். அண்ட் வித் ரிகார்ட் டு multi-state trade, state government is not empowered to impose tax. So state of Bihar is not empowered to impose tax அப்படிங்கிறது இவங்களுடைய அத்தாரிட்டி, அதாவது இவங்களுடைய ஆர்கியூமெண்ட். அப்போ இதோடைய அவுட்கம் என்ன, அவங்களும் வழக்கம் போல என்ன பண்றாங்கன்னா, 7th ஷெட்யூல்ல லிஸ்ட்டை வந்து அவங்களுடைய துணைக்கு எடுத்துக்கிறாங்க. அக்கார்டிங் டு திஸ் லிஸ்ட், ஸ்டேட் ஆஃப் பீகார் இஸ் நாட் எம்பவர்ட் டு இம்போஸ் டேக்ஸ் வித் ரிகார்ட் டு மல்டி ஸ்டேட் ஆர் இன்டர்ஸ்டேட் ட்ரேட். அது சம்பந்தமா டாக்ஸ் விதிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கோர்ட் என்ன பண்ணுதுன்னா, கோர்ட் இஸ் அப்ஹோல்டிங் போத் பெங்கால் இம்யூனிட்டிஸ் கிளைம் ஆஸ் வெல் ஸ்டேட் ஆஃப் பீகார்ஸ் கிளைம். அதை என்ன பண்றாங்கன்னா, மாடிஃபை பண்றாங்க அந்த டாக்ஸிங் இதை வித் ரிகார்ட் டு கிளாஸிஃபை பண்றாங்க, கிவிங் மோர் டீத் ஆர் கிவிங் மோர் எக்ஸ்பிளனேஷன், ஸ்டேட்டிங் தட் ஸ்டேட் ஆஃப் பீகார் இஸ் ஆத்தரைஸ்ட் டு இம்போஸ் டாக்ஸ்
on these aspects, whereas in some aspects they are not authorized அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொசிஷனை என்ன பண்றாங்க, கிளாரிஃபை பண்றாங்க. ஸோ அப்போ இது எதுக்காக சொல்றோம்னா, அவங்க ஒண்ணு இன்னோட ஒண்ணு மேம்பட்டது அப்படின்னு அவங்க சொல்லலை, ரெண்டுத்தையுமே அப்ஹோல்டு பண்றாங்க பை ப்ரொவைடிங் அ வைடர் இன்டர்பிரேஷன். சரி, இந்த கேஸுடைய ஃபேக்ட்ஸ் இது எங்க முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானே சொல்லிடுறேன். ஏன்னா அடுத்து இப்போ நான் உங்களை அன்மியூட் பண்ணணும் இல்லையா? சரி, முதல்ல அன்மியூட் பண்ணிடுவோம். இன்னைக்கு செஷன் போதும்னு நினைக்கிறேன். அன்மியூட் பண்ணுவோம். ஸோ அதுல யாராவது உங்க சஜஷன் சொன்னீங்கன்னா கேட்கலாம் இல்லையா? So I have unmuted you. So if anyone have some doubt or something, you can ask, and you can also share your answers for the question that I have asked. நான் என்ன கேள்வி கேட்டேன், பெங்கால் இம்யூனிட்டி கம்பெனி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் இந்த கேஸ்க்கு வந்து ஒரு தனி முக்கியத்துவம் உண்டு, அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆக்சுவலா இந்த ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனை வந்து சின்ன சின்ன இதுவா டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று எடுத்த கோல்டன் ரூல், இன்னைக்கு எடுத்த ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி 2-3 இதை ஒரே நாளில் எடுத்துடலாம். பட் என்னன்னா ரொம்ப ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் தட் செப்பரேட்ஸ் ஒன் ரூல் ஃப்ரம் அதர் ரூல். ஸோ அப்போ அதுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பர்டிகுலர் செஷனை அலாட் பண்ணி அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் இது ப்ராப்பராக இருக்குங்கிறது தான் ஒரு பிரின்சிபல் ஃபார் டே அப்படிங்கிற மாதிரி நேற்று இன்னைக்கெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். மற்றபடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இவ்வளோ நேரம் ஒரு செஷன் ஃபுல்லாக தேவைப்படாது ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். பட் யூ ஷுட் நோ there is some difference. You should about to think or should think அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைம் கேப் உங்களுக்கு கொடுக்கப்படுது. சரி, யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா பெங்கால் இம்யூனிட்டி கேஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? சரி, கான்ஸ்டியூஷனல் குவிஸ் ஞாபகப்படுத்துறதுக்காக கேட்கறேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சதுக்கு அப்புறம் மறந்துருவோம்ல. பிரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்ன கேஸ்ல என்ன? யாராவது ஒருத்தர் பதில் சொல்லலாம். I have made the participants to unmute yourself. So பதில் தெரிஞ்சவங்க சொல்லலாம். Preamble is not a part of constitution. எந்த கேஸ்ல சொன்னாங்க? Berubari's case. Berubari union கேஸ்ல சொல்லிருப்பாங்க. Later they would have changed their view. எந்த கேஸ்ல? கேசவநந்த பாரதி கேஸ்ல preamble is also part of constitution சொல்லிருப்பாங்க. பட் அதான் ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். when there is a difference comes, அதாவது எந்த விங் ஆஃப் டெமோக்ரஸி சுப்பீரியர் ஆர் எந்த ஆர்கன் ஆஃப் டெமோக்ரஸி சுப்பீரியர், லெஜிஸ்லேட்டிவா எக்ஸிக்யூட்டிவா ஜுடிஷியரியான்னு சொல்லும் போது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி லெஜிஸ்லேட்டிவ் தான். ஈவன் தோ இண்டிபெண்ட் என்டிட்டியாக இருந்தாலும் கூட எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேட்டிவ் இதெல்லாம் இண்டிபெண்ட் என்டிட்டியாக இருந்தாலும் கூட legislative is superior because the court by itself cannot change its opinion or introduce something out of its own notion, but such a privilege has been given to legislature. சரியா? இப்போ பெருபாரி கேஸ் 1961ல வருது, கேசவநந்த பாரதி கேஸ் 1973ல வருது. அப்போ ஒரு 12 இயர்ஸா ஜுடிஷியரி வந்து என்ன பண்ணிருக்கு, ஒரு தப்பான பிரசிடென்ட்டை ஃபாலோ பண்ணிருக்கு. திருப்பி அதே மாதிரி ஒரு வழக்கு இல்ல அதோடு தொடர்புடைய அந்த சம்பவத்தை தொடர்புடைய ஒத்த ஒரு வழக்கு வரும் பொழுது என்ன பண்ணுது, கோர்ட் தன்னுடைய டிசிஷனை வைடா இன்டர்பிரட் பண்ணி மாத்துது. ஸோ இட் ஹாஸ் டு வெயிட். சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் 12 இயர்ஸ், சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் ஈவன் மோர். அப்போ அது வந்து என்ன பண்ண முடியாது, தானாக ஒரு விஷயத்தை எடுத்து ரீஓபன் பண்ணி ஒரு இது பண்ண முடியாது. அந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் இஸ் அவைலபிள் டு லெஜிஸ்லேச்சர். தேவைப்பட்ட அமெண்ட்மெண்ட் பை மேக்கிங் த செஷன்ஸ் என்ன பண்ணுமோ, தேவையானவோ மக்களின் தேவையானமோ அதை உடனே செய்வதற்கான அந்த எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் வித் த லெஜிஸ்லேச்சர். சரி, இந்த பெங்கால் இம்யூனிட்டி கேஸ் ஸ்டேட் ஆஃப் பீகாருடைய முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 141 ஆஃப் கான்ஸ்டியூஷன் எவ்ரிபடி நோஸ். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, த லா மேட் பை த சுப்ரீம் கோர்ட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் வந்துருச்சுன்னா இட் இஸ் அப்ளிகபிள் டு ரைட் ஃப்ரம் ஜம்மு டு காஷ்மீர் அண்ட் ஃப்ரம் ஹியர் கட்ச் டு
நார்த் ஈஸ்டர்ன் பார்ட், இந்தியா முழுக்க என்னது அப்ளிகபிள். அப்போ இந்த பெங்கால் இம்யூனிட்டி கேஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு டவுட் இருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் வெதர் இட் இஸ் லயபிள் டு பைண்ட் பை இட்ஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட். உச்சநீதிமன்றம் தான் வழங்கிய தீர்ப்பை தான் பின்பற்ற வேண்டுமா வேண்டாவா, வெதர் இட் இஸ் அ பைண்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது அது வரைக்குமே என்ன பண்ணல. பிகாஸ் தெர் இஸ் நோ ப்ரொவிஷன் அண்டர் கான்ஸ்டியூஷன் விச் சேஸ் சுப்ரீம் கோர்ட் வெதர் ஹேஸ் டு பைண்ட் ஆர் நாட் டு பைண்ட். சச் அ திங் இஸ் சைலண்ட். அதை பத்தி எங்கேயுமே குறிப்பிடப்படல. ஆர்டிகல் 141ல சுப்ரீம் கோர்ட் எனக்ட் பண்ணக்கூடிய லாஸ் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியான்னு இருக்கு. அதே மாதிரி ஹைகோர்ட் இது பண்றது அந்த டெரிட்டரியில இருக்குங்கிறது இருக்கு. ஆனால் அந்த நீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்பை அந்த நீதிமன்றமே, உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும், உச்ச நீதிமன்றத்துக்காக இந்த கேஸ் பெங்கால் இம்யூனிட்டி கம்பெனி கேஸ் தான் என்ன பண்றாங்கன்னா, they are exercising their overruling power for the first time. The Supreme Court is exercising its very own power to overrule its own judgment. அப்போ அதுவே வந்து பாத்தீங்கன்னா இட் டேக்ஸ் டைம். அவ்வளவு காலத்துக்கு அப்புறமா தான் அந்த மாதிரி ஒரு துணிவான ஒரு கருத்து இதுவாயிருக்கு. சரியா? So that is what the importance of Bengal Immunity Company case in state of Bihar. So that's all for today's session. Have a happy day. I will end this session. Thank you, everyone. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.